குடமுழுக்கு என்பது இங்க ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. யாரையும் வீழ்த்தியே கோயில் கட்டலன்னு சொல்லியிருக்காரு, எப்படி பாத்தீங்க? யாரையும் வீழ்த்தலன்னு சொல்லியிருக்காரு. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக விமர்சனம் பண்ணிருக்காரு. என்னன்னா வதந்தி பரப்புற யூனிவர்சிட்டியா, வாட்ஸ்அப் வதந்தி பரப்புற யூனிவர்சிட்டியா பாஜக செயல்படுறாங்க. இந்த ராமர் கோயில் விவகாரத்துல அனுமதி எங்கேயும் கொடுக்கலன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் பரப்புற வதந்திய வாட்ஸ்அப்ல பரப்புற யூனிவர்சிட்டியா பாஜக இருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிதியமைச்சர் சொன்னது ஏற்புடையதல்ல. முழு விவரங்களை தெரியாமல் அவர் சொல்லியிருக்க கூடாது. எந்த கோயிலிலேயும் ராமர் பூஜை நடத்துவதற்கு எந்த தடையும் யாரும் விதிக்கவில்லை. யார் விரும்பினாலும் அவர்கள் கோயிலுக்கு சென்று பூஜை செய்திருக்கலாம், வழிபாடு செய்திருக்கலாம். நிதியமைச்சர் செய்தது நமக்கு மிகப்பெரிய இழுக்கு, தமிழ்நாட்டுக்கு இழுக்கு. அதை போன்று தமிழர் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ராகுல் காந்திக்கு அசாம் கோயிலுக்குள்ள போக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க. அசாமில் நடந்த வன்முறை கண்டிக்கத்தக்கது. அசாமில் ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றுமை பயணம், நியாயம் கோரி பயணம் அமைதியாக மேற்கொள்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து சென்ற போது எந்த வன்முறையும் நடக்கல. அசாம்ல ஏன் நடக்குது? அசாம்ல யாருடைய பின்பலத்துல, யார் இந்த பின்புலத்துல இருக்கிறாங்க, யாருடைய ஆதரவு ஊக்கத்தோடு இந்த வன்முறை நடக்கிறது? அந்த முதலமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். அந்த முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நியாயம் கோரி அமைதி பயணத்தை வன்முறையால் குலைக்க முற்படுவது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தேர்தல் வாக்குறுதி அல்ல.